ஒருவேளை நீங்க இருக்கிற ஜனங்கள் நெரிஞ்சல்கள் போல உள்ள ஜனங்களா இருக்கலாம், முள்ளு போல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம். பாஸ்டர் என்ன குத்திட்டே இருக்கிறாங்க, நான் உயர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வளர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க, எப்ப விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்குள்ள நான் எப்படி வாழ்றதுன்னு தெரியல, நான் எங்கேயாவது போலாமான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாசமா இருக்கிறது தேள்கள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமா இருக்கலாம். தேள் என்ன பண்ணும்? அவங்களுடைய கொடுக்க வச்சு என்ன பண்ணும்னா குத்திரும். அப்போ சில மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பாங்க பாருங்க, அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா விடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையினால அப்படியே நம்மள ஊன் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே வருத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 நாள் நம்முடைய இருதயத்துல அது பாரமா இருக்கும். திருப்பி அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வரும்போது திரும்ப இன்னொரு வார்த்தையினால நம்மள தேள் மாதிரி அப்படியே கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு, நீ முள்ளுகளை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ நெரிஞ்சலை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ தேள்களை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் கரங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கிருபையாய் காப்பாற்றுவேன்.